ஒவ்வொரு தமிழனும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ. கிட்டத்தட்ட 2600 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழடி மியூசியமில் மொத்தம் 6 பில்டிங் இருக்குது. ஸோ 6 பில்டிங்லேயே என்ட்ரன்ஸில் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ வாழ்வும் வளமும், லைஃப் ஸ்டைல், ஸோ இந்த மாதிரி வணிகம் சம்மந்தமாக ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடல் வழி வணிகம் ஒரு பில்டிங் இதுக்காகவே தனியாக கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கீழடி மியூசியமில் உள்ள ஒரு தேட்டர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 நிமிஷங்களுக்கும் ஒளிபரப்பப்படும். தமிழில் வெளுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலிகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வயசானவங்க இப்போ இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்கள இந்த தாலியில் அவங்களுக்கு உள்ள சாப்பாடை வச்சு மண்ணுக்குள்ளே இறக்கிடுவாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த காலத்து தமிழ் இதெல்லாம். ஸோ செஸ் காயின்ஸ், செஸ்ஸுக்கு விளையாடப்பட்ட பொருட்கள் இங்கே இருக்குது. ஸோ அந்த காலத்துலேயே தந்தங்கள், யானை தந்தங்கள்லையும் சுடுமண்களாலையும் செஞ்சுருக்காங்க இந்த விளையாட்டு பொருட்களை. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்ட போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா கோல்டு. ஸோ அந்த கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள தங்கத்தோட அந்த காலத்து தங்கங்களோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் சரி அதிகமாகவே இருக்கும். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ மில்லிஸாக இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் அந்த கோல்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண கரண்டி, இரும்பு பொருள், இதுவும் இந்த இரும்பில் செஞ்சது. இங்கே வாங்க காட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் யானை தந்தத்தில் செஞ்ச சீப்பான். அந்த சீப்போட வடிவத்தை இந்த ஃபோட்டோவில் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வகைகளான நாணயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை சுல்தான் நாணயங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் செங்கல் எவ்வளோ உறுதியாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களா இந்த மியூசியமில் கட்டி வச்ச மாடல். ஸோ இந்த மாடலில் இந்த செங்கலை வச்சு இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு டெமோவுக்கு இதை வச்சுருக்காங்க. தண்ணி போகிறதுக்கான பைப் லைன், சுருள் வடிவ குழாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள், இந்த மியூசியத்தில் பாருங்கள். ஸோ இது உரை கிணறம் அந்த காலத்தில் எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்குது இந்த பானை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பின்னாடி உள்ளது மாடல் தான். ஸோ இதுக்கான ஒரிஜினாலிட்டி இவங்க கண்டுபிடிச்சது எப்படி இருந்துச்சுன்னா இந்த பிக்சரில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் அந்த காலத்தில் உள்ள பானை தான். உடஞ்சி பாருங்கள் எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அருவா, இரும்பு அருவா, இது கத்தி, இது கடப்பாறை, அந்த காலத்தில் இரும்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம். அது வெறும் அருங்காட்சியகம். இந்த மாதிரி கட்டப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி தோண்டின இடத்துல சில பொருட்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியது கிணறுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கீழடி சைடு வாங்க, இந்த மியூசியத்தை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிக்கக்கூடிய வைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.